நீ தேங்காய் பண்ண போகிறேன். 5க்கு 5 டம்ளர் அரிசி மாவுனா 1 டம்ளர் உளுத்த மாவு கணக்கு. நான் உளுத்த மாவு 1/2 டம்ளர் ஆல்ரெடி வறுத்து அரைச்சது இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி சுட பண்ணிக்கிறேன். 2.5 போட போகிறேன் அரிசி மாவு. இதில் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் இருந்தது உளுத்த மாவு. சரி 5க்கு 1ன்ற போது 2.5 அரிசி மாவு போட்டு அது பாதியில் அரை கிளாஸ் உளுத்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு பண்ணலாம். இப்போ வந்து அரிசி மாவை வறுத்துக்கலாம். 2.5 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை வறுத்துடலாம். பதப்படுத்திட்டு ஊற போட்டு அரைச்சும் பண்ணலாம். நான் அது மாதிரி பண்ணுறதில்ல. நான் ரெடிமேடு மாவு தான், ஸ்மைல் கம்பெனியோட சென்னையில் கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்டில். இதை வாசனை போக வறுத்துட்டு அப்புறம் உளுத்த மாவில் சேர்த்து போட்டுட்டு உப்பு ஜீரகம்லாம் போட்டுட்டு பண்ணலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். ஸோ கோலம் போடுறப்ப தானே சொல்லுவாள். இப்போ வருது பாருங்கள் அழகாக. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பண்ணலாம். உளுத்த மாவோட சேர்த்து போட்டு ஆற வச்சிடலாம். இதில் பாதி ஆற வச்சு ஃபேன் காற்றுல சீக்கிரம் ஆறிடும். ஆறினப்புறம் மற்ற எல்லா சாமானையும் போட்டுட்டு பண்ணலாம். ஆறி எடுத்து உப்பு ஜீரகம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் எள்ளும் போட்டிருக்கேன். ஜீரகம் மாத்திரம் போட்டாலும் போகிறோம், எள்ளு போட்டாலும் போகிறோம். இந்த டேஸ்ட்டு வேணுமோ போட்டுக்கோங்க. எனக்கு எள்ளு டேஸ்ட்டும் ஜீரகம் ரெண்டுமே பிடிக்கும். நான் ரெண்டும் போட்டுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சின்ன கட்டி அளவுக்கு வெண்ணெயை வச்சுருக்கேன். இது வந்து வானிலையில் கொஞ்சம் உருக வச்சுட்டு அப்புறமா அது போட்டுட்டு தண்ணியை விட்டு வேணுங்கிறத போட்டுட்டு பிசிஞ்சு விட்டு பண்ணலாம். வெண்ணெயை போட்டு ஒன்றா பிசிஞ்சு வச்சுட்டு இப்போ தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு பதமாக பிசியலாம். இந்த அச்சில் தான் பண்ண போகிறேன் நான். இது வந்து 3 ஹோல் இருக்கணும். இதை போட்டுட்டு பண்ணலாம். மாவு தயார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டுலாம். இந்த மாதிரி அச்சில் போட்டுட்டு இது மாதிரி போட்டுட்டு பிழிய வேண்டியதான் பண்ணலாம். இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் உப்பு போட்டேன். பர்ஃபெக்டாக பிழிஞ்சாச்சு. வெந்தோடனே திருப்பி காட்டுறேன். போட்டோடனே கரையிறாமல் இருக்கணும், கிறிஸ்பாக. அப்படி இல்லைனா வெண்ணெய் போகிறேன்னு அர்த்தம். வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது முள்ளு முறுக்கு அச்சு தான் இருக்குது என்கிட்ட, முள்ளு தேங்காயோடது. வெந்தோடனே திருப்பி காட்டலாம். ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேகட்டும். பிள்ளையாரும் பிடிச்சி வச்சு முதல்ல எதுக்கு தர்ஷனம் பண்ணுறதா இருந்தாலும் பிள்ளையார் பிடிச்சி வச்சு. சூப்பரான முள்ளு தேங்காய் ரெடியாக எடுத்துடலாம். சூப்பரான முள்ளு தேங்காய் ரெடியாக இந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் எள் ஜீரகம் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோன்னா இப்படி போட்டால் அப்படியே உடையிறது பாருங்கள் டக்குன்னு. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூப்பரான முள்ளு தேங்காயில் இது மாதிரி டைட் ஃபிட் டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. மூடி வச்சிட்டோன்னா 1 வாரம் கூட கிடாமல் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால 2-3 நாளையே கத்தமாயிடும், காலியாகிடும். 2-3 நாளையே தீர்ந்து போயிடும். இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த பிள்ளையார் பிடிச்ச விஷயம் அதை செடிக்கிட்ட வச்சா எறும்போ காக்காவோ சாப்பிட்டுடும். அது வழக்கம், என்ன பிரச்சனை பண்ணுறோம். அதனால் அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல எண்ணெயிலையும் பண்ணுறேன். கடையிலேயே வாங்கி சாப்பிட்ற நடுவில் எப்பாவது இருந்தால் கூட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது, நம்ம பண்ணி கொடுக்கறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. மாவு ஓட்டேன்னு இருக்கும்ல அச்சு பிழிஞ்சதில் அதை வந்து நம்ம அது மாதிரி குணுக்கு மாதிரி போட்டுடலாம். நெய் அந்த வாசனை அப்படியே வெண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது. சாமானை வச்சே பண்ணலாம். ரொம்ப கூட எண்ணெய் கூட தேவையில்லை. கொஞ்சமாக போட்டுட்டு பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குண்ணா. குணுக்கும் குணுக்கும் ரெடி ஆகிடுது. மாவு வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணிடலாம்.